ஜாதகம் எடுக்கட்டும் போ. கடவுள் மறுப்பாளர்களுடைய வாழ்க்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா கேள்விக்குறியாகும். பக்தி இல்லாதவங்க, ஜாதகத்தையே நம்பாதவங்க, அதாவது சாமியே கும்பிடாதவங்க, ரெண்டாவது ஜாதகம் எடுக்கட்டும் போ அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் நீங்கள் என்ன சார் பதில் சொல்கிறீங்க? இந்த கேள்விக்கு எளிமையான பதிலை சொல்கிறேன் பாருங்களேன். இந்த உலகம் நேர்மறையாகவும் எதிர்மறையாகவும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இது தமிழ் ஆங்கிலத்தில் சொன்னால் பாசிட்டிவ் எனர்ஜி, நெகட்டிவ் எனர்ஜி. இந்த இரண்டு எனர்ஜி மூலமாகத்தான் இந்த உலகம் இயக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இதில் கடவுள் எங்கே இருக்காருன்னு கேட்குறீங்களா? பாசிட்டிவ் எனர்ஜியில் இருக்கிறார். அந்த பாசிட்டிவ் எனர்ஜி என்ன அப்படின்னா இருக்கிறார் என்ற நம்பிக்கை. நெகட்டிவ் என்னன்னா இல்லை அப்படிங்கிற நெகட்டிவ், எதிர்மறை. ஒருவருடைய வாழ்க்கை வெற்றிகரமானதாகவும் சிறப்பானதாகவும் அமைவதற்கும் முயற்சி செய்வதற்கும் முயற்சியில் வெற்றி பெறுவதற்கும் பக்தி என்ற ஒரு சொல் நமக்கு தேவைப்படுகிறது. பக்தி என்றால் நம்பிக்கை, கடவுள் நம்பிக்கை என்ற ஒரு செய்தி, நம்பிக்கை என்ற ஒரு பிடிப்பு தேவைப்படுகிறது. இதை இன்னும் எளிமையாக சொல்லப்போனால், ஆரம்பத்தில் இருக்குது அப்படிங்கிறது பாசிட்டிவ், இல்லை அப்படிங்கிறது நெகட்டிவ். இதிலே அந்த நபருடைய வாழ்க்கை அமைந்திருக்கிறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா பகுத்தறிவாளர்கள், கடவுள் இல்லை என்ற கோட்பாடை உடையவர்கள், கடவுள் மறுப்பாளர்களுடைய வாழ்க்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா அவருடைய வாழ்க்கை மிகவும் துன்பகரமானதாகவும் கேள்விக்குறியாகவும் தான் இருக்கும். நீங்கள் பலரை நீங்கள் பார்த்துக்கலாம், பல தலைவர்களை பார்க்கலாம். நீங்கள் பல பேர் அதில் முக்கியமான தலைவர்கள் இருக்காங்க, நடிகர்கள்லாம் இருக்காங்க. அவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஏன்னா இல்லைங்கிற ஜோனில் அவங்க இருக்கிறாங்க. இந்த உலகத்தில் பாசிட்டிவ் ஜோன் இருக்குங்கிற ஜோனில் இருக்கிறவங்க தன்னம்பிக்கையோடு கடவுள் நம்பிக்கையோடு இருந்து வாழ்க்கையில் அவர்கள் காலத்தில் எல்லாத்தையும் அனுபவித்து மகிழ்ச்சியோடு அமைதியோடு இந்த வாழ்க்கையை வாழ்ந்து செல்கிறார்கள். இப்போ தெரியுதா உங்களுக்கு பக்தி எதற்காக வேணும்? பக்தி அப்படின்னா என்ன, ஆஸ்திகம் அப்படின்னா என்ன, நாஸ்திகம் அப்படின்னா என்ன அப்படின்னு இந்த இரண்டையும் நம்ம எளிதாக புரிந்து கொள்ள முடியும். அதனால் நம்ம எல்லாரும் இந்த உலகம் இயங்கி கொண்டிருக்கிறது, இயக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, இறைவனால் இயக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்ற நம்பிக்கையோடு இறைவனுடைய அருளை பெற்று அமைதியோடும் ஆனந்தமாகவும் வாழ்வோம். வணக்கம்.